வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் வி அன்என்எஃப்எஃப் மூவி வந்து பியாண்ட் எராட்டிக்கா 1974 ரிலீஸான ஒரு எராட்டிக் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போது நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த டெட்ஸ்மெண்ட் டாட் ப்ளீஸ் உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸோட டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. படத்தோட கதை எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவான் சொல்லிட்டு நம்ம படத்தோட ஒரு மெயின் கேரக்டர். அவர் வந்து தன்னோட அம்மாவோட ஸ்டே பண்ணியிருக்கார். அவர் வந்து கொஞ்சம் மென்டலி இல் அண்ட் அவர்கிட்ட வந்து நிறைய சொத்து இருக்குது. ஒரு பெரிய எஸ்டேட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அங்கே புதுசாக சர்வெண்ட்டுக்கு ஒரு பொண்ணு சேர்றா. அவரோட பேர் வந்து லோலா. ஓகேங்களா? அவளை பார்த்தோன்னே நம்ம வானுக்கு வந்து பிடிச்சிருது. பட் வந்து இதை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். பட் அந்த விதமே வேறு. ஒரு மாதிரி ஃபிசிக்கலாக டச் பண்ணி ட்ரை பண்ணுற சமயத்தில் அது அவளுக்கு பிடிக்கல. அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிற சமயத்தில் இவன் வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து நம்ம வான் வந்து முடிவு பண்ணிடுறோம். இந்த பொண்ணை வந்து நம்ம ஃபிசிக்கலாக வந்து அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும். ஆனால் அந்த பொண்ணு வந்து இவனோட ஸ்ட்ராங்காக இருக்கா. ஒரு தடவை ட்ரை பண்ணும்போது அடி வாங்கிடுவோம் நம்ம இவன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவகிட்ட நல்ல ஒரு நைஸ் பர்சன் மாதிரி நடந்துக்கிட்டு கொண்டு போயிட்டு அவங்க வீட்லேயே ஒரு பெரிய ஒரு ஃபார்மில் அந்த மாதிரி ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கும் உள்ளே எல்லாமே. அங்கே போயிட்டு அடைச்சி வச்சிடலாம். அடைச்சி வச்சோன்னா அங்கே கற்றுனாவும் கேட்காது, ஒன்றும் பண்ணாலும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம அண்ட் அந்த மாதிரி சாப்பாடு கேட்டானா ஸ்ட்ரிப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்காத நம்ம லோலாவே வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஒத்துக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த லோலா பொண்ணுக்கு வந்து தண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணை மாற்ற ட்ரை பண்ணுறான். அண்ட் அதே மாதிரி நம்ம லோலாவே தெரிய வருது இவன் என்ன ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, தன்னை காப்பாற்ற தன்னோட பாய் ஃப்ரெண்ட் வருவான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்கிற அந்த சமயத்தில் அந்த பாய் ஃப்ரெண்ட்லேருந்து ஒரு லெட்டரும் வருது. இந்த மாதிரி நான் வந்து ஊருக்கு போகிறேன் வேலை காரணமாக, ஸோ அதனால் வரமாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு அந்த லெட்டரும் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம ஹீரோயினை தப்பிக்கிறதுக்கு வந்து ஒரு முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கதையே. இந்த படம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி போராக தான் இருக்கும். அந்த டைமில் இந்த கான்செப்ட் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். அதே சமயத்தில் ஒரு 18+ வர இந்த படத்தில் 18+ சீன்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. எங்கேயோ அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தான் இருக்கும். மற்றபடி வந்து இந்த கான்செப்ட் நல்லா இருந்திருக்கும். இவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த கிளாஷ் அதெல்லாம் வந்து நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஒரு கிளாசிக்கல் ஃபிலிமாக நல்ல ஒரு படம். எராட்டிக் த்ரில்லர்னு சொல்ல முடியாது. த்ரில்லர் இருக்குது, த்ரில்லிங் இருக்குது, பட் எராட்டிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் கதை வைஸ் நல்லா இருக்குது. அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 2.5 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மிஸ்டர் நோபடி இன்னொரு சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.